திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். கதைக்குள் போகும் முன் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம். அசோகமித்திரன் அந்த லிங்கத்தை பார்க்கவும் அதிர்ந்தார். தான் கனவில் பார்த்த அதே லிங்கம், அதே மரத்தடி. 52 வருட வாழ்வில் முதல் முறையாக ஒரு பலத்த அதிர்வை எதிர்கொண்டது அவருடைய மனம். இதற்கு முன்பு கூட ஒரு தடவை வந்திராத ஒரு இடம். அந்த இடம் ஓவியமாகவோ புகைப்படமாகவோ கூட அந்த லிங்கத்தையோ மரத்தையோ அவர் பார்த்ததில்லை. அப்படி இருக்க எப்படி அப்படி ஒரு கனவு தனக்கு வந்திருக்க முடியும்? கேள்வி விழுந்தது மனது. பார்வையோ நான்காப்புறமும் பார்த்து கொண்டிருந்தது. சிலுசிலுவென்று வயல் காற்று, அங்கும் இங்குமாக சலம்பும் பட்சிகளின் அலகு சப்தம். மற்றபடி யாருமே இன்றி அந்த தென்னந்தோப்பு விச்ராந்தியாக காட்சியளித்தது. ஆங்காங்கே விழுந்து கிடந்த மட்டைகள் மெல்ல நடக்கும் பொழுது காலை இடறின. தென்னம்பிஞ்சு குடுவைகள் மரநாய்களால் கொறிக்கப்பட்டு கொறிப்போடு தடயத்தோடு கீழே கிடந்தன. இனம் தெரியாத தாவரங்கள் அங்கங்கே வளர்ந்திருந்தன. ஒரு சில இடங்களில் பாம்பு சட்டைகள் உரித்து கிடந்தது. லேசாக அச்சம் ஊட்டியது. எவ்வளவு நேரம்தான் இப்படி இந்த சூழ்நிலையை பார்த்தபடி நிற்பது? பாக்கெட்டில் இருந்து செல்போனை எடுத்து தான் குருவாக கருதும் மணிமொழியன் என்கின்ற உளவியல் ஆய்வாளரை அழைத்தார். அவர் உடனே அகப்பட்டார். காலை வணக்கம் ஐயா, நான் அசோகமித்திரன் பேசுகிறேன். வணக்கம் வணக்கம். என்ன மித்திரன், இந்த காலை வேளையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. உங்களுக்கு நான் இப்போ அழைச்சது தானே ஆச்சரியம்? எனக்கோ இந்த நொடியில் பல ஆச்சரியங்கள், எப்பவுமே இல்லாதபடி கொஞ்சம் குழப்பமும் கூட. உங்கள் கூட பேசினா தெளிவு கிடைக்கும்னு தான் உங்களை அழைத்தேன். உங்களுக்கு இப்போ இடையூறு எதுவும் இல்லையே? நிச்சயமாக இல்லை. பல் விளக்கிவிட்டு குடல் பாரத்தையும் இறக்கிவிட்டு இன்றைய தமிழ் தினசரியை வாசிப்பதற்கு திறந்தேன். நீங்கள் கூப்பிட்டிருக்கிறீர்கள். ஆமாம், அப்படி என்ன ஆச்சரியம், அப்படி என்ன குழப்பம்? நான் சொல்ல போகிறதை கேட்டு நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சின்னெலாம் கேட்கக்கூடாது. இப்படி அடிக்கடி கோடு போட்டிங்கன்னாலே கொஞ்சம் வில்லங்கத்தான். பரவாயில்ல, சொல்லுங்கள். இது தெய்வ வழிபாட்டில் சிறு தெய்வம், பெரு தெய்வம், காவல் தெய்வம், அப்புறம் விலங்கு கலகலப்பான தெய்வங்கிறங்கள அதில் ஒரு நீட்சியில் சர்ப்பங்கள் எனப்படுகின்ற பாம்புகளுக்கும் வழிபாடு நடத்தப்படுவது எனக்கு ஒரு கேள்வியை உருவாக்கியது. அதோட எல்லா தெய்வங்களோடையும் பாம்புகள் ஒரு ஆபரணம் போல சேர்ந்தே இருக்குது. அது ஒரு விஷப்பூச்சி. கையிலோ காலிலோ காதோ இல்லாத ஒரு புழு ஜாதி அது. ஆனால் அதுக்கு எப்படி இப்படி ஒரு வழிபாடு அந்தஸ்து கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. ஆராய்ச்சியில் இறங்கினேன் என்று மணிமொழியனிடம் பேசத் தொடங்கியவர் அதன் பின் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகளை சந்தித்தது. பிறகு நாகேந்திரநல்லூர் வந்தது. சகலத்தையும் கூறியவர் இறுதியாக தான் கண்ட கனவை கூறி, கனவில் கண்ட இடம் நிஜத்தில் இருப்பதையும் கூறி, இப்படி ஒரு கனவு எப்படி வந்தது என்பதுதான் ஐயா பெரிய வியப்பாக இருக்கிறது என்று முடித்தார். மறுமுனையில் மணிமொழியாளரிடம் சற்று மௌனம். ஐயா, இணைப்பில் இருக்கீங்க தானே? இருக்கேன். நீங்கள் சொல்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு தற்செயலாக தான் என்னால் நினைக்க முடியுது. தற்செயல் சம்பவங்கள் வாழ்க்கையில் நடப்பது போல் உங்கள் கனவுலேயும் நடந்திருக்கு. அதை கடந்து பெருசாக இதுக்கு பின்னால் ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியலை. அப்படி கடந்து போய்விட என்னால் முடியவில்லை. அதனால தான் கேட்டேன். கனவுங்கிறதே மன எண்ணங்களோட கசிவு தானே. சிக்மண்ட் ஃப்ராய்ட் புத்தகங்களை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? அவர் பற்றி சில கட்டுரைகளை வாசிச்சிருக்கேன். அவர் எழுதிய நூலை வாசித்ததில்லை. ஒரு முறை முயற்சி செய்தேன். ரொம்ப கடினமான மொழியாக எனக்கு தெரிந்ததால் அப்படியே விட்டுவிட்டேன். அவர் நூலோட மனதோட மயக்க நிலைகள் பற்றியும் தூக்க நிலைகளை பற்றியும் ரொம்பவா சிந்தித்து எழுதியிருக்காரு. ரொம்ப பொறுமையாக அதை படிக்கணும். அவருக்கு பிறகு அவரோட அடியை ஒற்றி யாரும் பெருசாக எதுவும் எழுதிடலை. அவர் இறுதி வரை கனவுகளை ரெம் எனப்படுகின்ற ரேபிட் ஐ மூமெண்ட்டாக தான் சொல்கிறார். அதிகாலையிலே மூளையிலே அதிக இரத்த ஓட்டம் பாயிற தருணத்திலே ஆழ்மன அலைகள் பிம்பமாக மாறி நடமாடுவதைத்தான் நாம் கனவாய் உணர்கின்றோம். இப்போ இது சார்ந்த படிப்பை கூட வந்துடுச்சு. ஓனிராலஜிங்கிறது அந்த படிப்போட பேர். இந்த விஷயத்தில் கல்கத்தா சேட்டர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார். என்னை விட அவரால் தான் உங்களுக்கு தெளிவான பதிலை கூற முடியும். அவர் என்னோட
அவருடைய எண்ணை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். சட்டர்ஜி ஒளிராலஜியில் மாஸ்டர்ஸ் முடித்தவர், கனவுகளை வச்சு புத்தகமே எழுதினவர். ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவசியம் அவர் கூட பேசுகிற கைபேசி எண்ணை எஸ்எம்எஸ் பண்ணிவிடுங்க. அதே சமயம் உங்களோட வரையில் இது தற்செயலான ஒன்று தானே, அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதே சமயம் அமானுஷ்யமும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு நான் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாலிப பிராயத்தில் அமானுஷ்யத்தை நான் ஒரு தங்க கற்பனைன்னு வர்ணித்தேன். நடக்க முடியாததை கற்பனை செய்து பார்க்குறது எப்பவும் தான் மனதோடு இயல்பாயிடுச்சே. கற்பனையை தூண்ட ஒரு மரம்பெட்டியோட கோடாரி ஒன்று குளத்தில் விழுந்துடுச்சு. அப்போ ஒரு தேவதை வந்தது. அது முதல்ல தங்க கோடாரியை எடுத்து இதுவான்னு கேட்டது. அது சிறுவர்களுக்கான கதை. அந்த கதை இருக்குதே, அது போதும். அப்படி சொல்லப்படுற கதைகள் உள்ள விதையிலிருந்து விழுந்தது தான் அமானுஷ்ய கற்பனைகள். அந்த கற்பனைகளை பெரிய சுகம் இருக்குது. கற்பனை செய்கிறதுலேயும் சுகம், அதை எழுதி படிக்கிறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. ஆனால் அந்த சுகம் ஒரு மாயை. இப்படித்தான் நான் அப்போ நினச்சேன். ஆனால் இப்போ 80 வயசில் வாழ்க்கையை பார்த்துட்டு என்கிட்டேயும் நிறைய மனது மாற்றங்கள். இந்த உலகத்தில் எல்லா விஞ்ஞானத்தையும் ஈடுபடுத்தி விட முடியாது. இப்போ என்னோட கருத்து, பகல்னா இரவு ஒன்று இருக்கின்ற மாதிரி, இனிப்புன்னா கசப்புன்னு ஒன்று இருக்கின்ற மாதிரி, விஞ்ஞானத்துக்கு நிகராகவோ இல்லை அதை விட மேலாகவோ ஒன்று நிச்சயமாக இருக்குது. விஞ்ஞானத்தை நாம் நம்பிக்கை வைத்து ஏற்க தேவையே இல்லை. ஏன்னா அது புலன்களுக்கான நிதர்சனமானது. அதே சமயம் நம்பிக்கை வச்சு ஏற்க வேண்டிய சிலதும் இருக்குன்னு இப்போ நான் உணர்கிறேன். நீங்கள் சொன்ன கனவு கூட அப்படி ஒன்றோ என்னவோ. மணிமொழியாளர் அப்படி சொன்ன பொழுது அசோகமித்திரனின் கனவில் வந்த அந்த சாமியார் எதிரிலேயே வந்து நின்றார். சாமியார் வருவதை பார்த்த அசோகமித்திரனுக்குள் பலத்த அதிர்ச்சி. மணிமொழியாருடன் பேசியபடியே இருந்தது கூட தடைப்பட்டு போனது. பார்வை சாமியாரின் மேல் இருந்தது. என்ன அசோகமித்திரன், பேச்சையே காணோம். ஏதாவது பவர் ப்ராப்ளமா? இல்லை, இது அடுத்த கட்ட அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் கனவுல வந்த அந்த சாமியார் இப்போ நேர்லேயே என் எதிரிலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கார். ஓ, நிஜமாகவா? வாட்ஸ்அப் வீடியோவில் வந்து காட்டட்டுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். இப்போ சொல்லுங்கள், அந்த கனவு தற்செயலான ஒன்று தானா? இது ஆய்வுக்குரிய கேள்வி. சட்டுன்னு ஒரு பதிலை என்னால் சொல்லிட முடியல. ஆனால் உங்களை பார்த்துட்டாரா? அவர் பார்த்துட்டார், கிட்டையும் வந்துட்டார். அப்போ அவர் கூட பேசுங்க. எந்த நிலையிலையும் உங்கள் உறுதியை மட்டும் இழந்துடாதீங்க. இது 2 விதமாக தான் இருக்கணும். ஒன்று, நம்பவும் முடியாத, மறுக்கவும் முடியாத அமானுஷ்யம். இன்னொன்று, விசேஷமான சில பயிற்சிகள் கொண்டு நம்மை நமக்கே தெரியாமல் கைக்குள்ளே எடுத்துக்கிறது. இந்த 2லே உங்கள் அனுபவம் எந்த வகைன்னு நீங்களே அந்த சாமியாரோட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். மறுபுறம் மணிமொழியாரர் முடித்துக்கொள்ள அசோகமித்திரன் எதிரில் வந்து இருக்கும் சாமியாரை பார்க்கத் தொடங்கினார். சாமியாரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. பதிலுக்கு அசோகமித்திரனும் சிரித்தார். நீதா ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கிற ஆராய்ச்சியாளரா? அவரிடம் ஆரம்பம். அசோகமித்திரனின் மௌனமான ஆமோதிப்பு. ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிற? சாமியாரின் அடுத்த கேள்வி. அசோகமித்திரனை அது சற்று இடித்ததும் அழுத்தமாக ஒரு பதில் சொல்ல துவங்கியவர், அனுபவங்களை எல்லாம் புத்தகமாக எழுதுவேன் என்றார். உன்னால் அப்படியெல்லாம் எழுத முடியாது என்று சொல்லி பெரிதாகவே சிரித்தார் சாமியார். நான் பல புத்தகங்களை எழுதியவன். இருக்கலாம், ஆனால் இங்கே நீ எதுக்கு வந்திருக்கியோ அதை உன்னால் எழுத முடியாது. அது இருக்கட்டும், நீங்கள் யார்? பார்த்தா தெரியல. பரதேசி. பேர் கிடையாதா? அதான் சொன்னேனே பரதேசின்னு. உன்னை நான் இப்போ தானே பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி அதிகாலையில் என் கனவுல நீங்கள் வந்தீங்களே, இந்த இடம், அதே லிங்கம் எல்லாம் அப்படியே வந்தது. ஆனால் அது எப்படின்னு தான் எனக்கு புரியலை. நாம் வாழற இந்த வாழ்க்கையே கூட ஒரு கனவு தான். அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளே இன்னொரு கனவா உனக்கு? கிண்டலாக கேட்டார் அவர். லைஃப் இஸ் மொமெண்ட் என்று நானும் படிச்சிருக்கேன். அதாவது இப்போ நான் இருக்கிற இந்த நொடி, இந்த தருணம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது அதோட அர்த்தம். ஒரு கோணத்தில் அது உண்மையும் கூட. நேற்று வரை நடந்ததெல்லாம் வெறும் ஞாபகமான மனசுக்குள்ளே இருக்குது. அதில் கூட எல்லா நாட்களும் எல்லா சம்பவங்களும் ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல. இப்போ இந்த மோமெண்ட்டு கூட ஞாபகத்தில் இருந்து போய் உட்கா போகிற ஒன்று தான். நாளைங்கிறது விடிஞ்சாதான் நிச்சயம்.
இன்றைக்கி கூட எனக்கு ஏதாவது நடந்து நான் இறந்துடலாம். எனக்கு நாளைன்னு ஒன்று இல்லாமலேயே கூட போயிடலாம். நம்ம எல்லோருக்குமே அப்படித்தான். அதனால் கையில் இருக்கிற காலத்தை அனுபவித்து வாழறது தான் வாழ்க்கைன்னு எனக்கு நல்லதாக தெரியுது. இது கனவு மாதிரி, ஆனால் கனவில்லை. சாமியாரின் கேள்விக்கு அடர்த்தியான ஒரு பதிலை கூறி முடித்தார் அசோகமித்திரன். சரியாகத்தான் சொல்லியிருக்க, ஓரளவு வெந்தவன் தான் நீ. திரும்பச் சிரித்தார் சாமியார். வெந்தவன்னா பதில்லையா? உனக்கு புரியல? வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இல்லை, புரிய வேண்டியது இன்னும் நிறையவே இருக்குது. உங்கள் விஷயமோ அதில் ஒன்று. உங்களை நான் பார்த்ததே இல்லை, இந்த இடத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் என் கனவுல இந்த இடமும் நீங்களும் வந்தது எப்படி வந்தது? நான் என்ன பண்ணினேன்? கிரகண நேரத்தில் லிங்கத்துக்கு பூஜை செய்தீங்க. அப்போ ஒரு பாம்பும் வந்து அதுவும் பூஜை செஞ்சது. என் தலையில் தன் வாயை வச்சு ஆசீர்வாதம் கூட பண்ணிச்சு. ஓ, இனிமே நடக்க போகிற ஒன்று உனக்குள்ள கனவுல வந்துடுச்சா? அப்போது அதே போல் ஒரு சம்பவம் இப்போ இங்கே நடக்க போகுதா? அது நடக்கலாம். இங்கே தான் நடக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. அதில் எங்கேயாவது கூட நடக்கலாம். இது என்ன குழப்பமான பதில்? இதுதான் உண்மையான பதில். ஆனால் நான் கிரகண சமயம் வழிபாடு செய்வேன், அது நிச்சயம். அப்போ சாமி வருவாராங்கிறது வந்த பிறகு தான் தெரியும். எந்த சாமி? சித்தர் சாமி தான். வேற யார்? சித்தர் சாமியா? நான் பாம்பு வந்து வழிபடுமான்னு கேட்டேன். எல்லாமே ஒன்று தான்ப்பா. சாமியார் சொன்ன பதில் அசோகமித்திரனை கூர்மையாக்கியது. சித்தரும் பாம்பும் ஒன்றா? எப்படி என்ற கேள்வி எழும்பி நின்றது அவருக்குள். இனி நாம் கதைக்குள் செல்வோம். எலெக்ஷன் சமயத்தில் எதை செஞ்சாலும் அது வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்கிறதால எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கிற நிலையிலே ஒரு விபத்து வடிவத்தில் உங்களை கொல்றது தான் அவனோட பிளான். உங்களை மட்டும் கொன்னா கூடவே சந்தேகம் வந்துடுமேன்னு உங்கள் குடும்பத்தையும் கொல்றது தான் இதில் உச்சக்கட்ட பிளான். அதுக்கு உங்கள் ஆட்களையே கூட பயன்படுத்துவார்கள். காரில் போகும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்துறது, இல்லை பாம்புகளை விட்டு கொல்றதுன்னு எவ்வளவோ இருக்குது. ஓ, இது என்ன கொடுமை! அவன் எம்பியாக இருக்க காரணமே எங்கள் அரண்மனை குடும்பம்தான். அவன் உடம்புல ஓடுறது எங்கள் உப்பும் ரத்தமும் தான். இப்படியெல்லாம் கூட செய்ய மனசு வருமா என்ன? அரசியல்வாதி ஆயிட்டா எல்லாமே வரும் கணேசன். உங்களால் நம்ப முடியாதபடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜை கேளுங்க. அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்லுவார். சமீபத்தில் நாமக்கல் பைபாஸில் ஒரு விபத்து நடந்து ரோடு கான்ட்ராக்டர் ராமலிங்கம்ங்கிறவர் ஸ்பாட் அவுட் ஆனார். அது எப்படி நடந்ததுன்னு விக்டர் ராஜுக்கு நல்லாவே தெரியும். கார் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போது டயர் வெடித்து அதனால் தன் நிலையே இழந்து அது கவிழ்ந்து தீப்பிடிச்சிட்டதாக ரிப்போர்ட் சொல்லும். ஆனால் அந்த டயர் ஒன்றும் தானாக வெடிக்கலை, துப்பாக்கியால் சுட்டு வெடிக்க வைக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. பரந்தாமன் நிறுத்தி நிதானமாக சொன்ன அந்த செய்தி கணேசனை ஒரு மிரட்டியது. அவன் கண்கள் அகண்டு காதளவு ஓடியது. அந்த விபத்துக்கு பின்னாலேயும் அருணாச்சலம்தான் இருக்காருங்கிறது உண்மை. ஆனால் எவிடன்ஸே இல்லாததாலேயும் டிபார்ட்மெண்ட்டில் அருணாச்சலம் வீசி எறிகிற பயணத்துக்காகவும் அது அப்படியே விபத்து மாதிரி முடிச்சு போச்சு. அப்போ விக்டர் ராஜு கேட்டு மட்டும் என்ன புண்ணியம், ஆக்சிடெண்ட்டு தானே அந்த ஆளும் சொல்லுவார். கணேஷ் பாயிண்டாக கேட்பது போல கேட்ட கேள்வி ஒரு சின்ன சிரிப்பு சிரித்த பரந்தாமன். விக்டர் ராஜ் அருணாச்சலத்தோட பரம எதிரி கணேசன், விலை போகாத ஒரு போலீஸ்காரன். அருணாச்சலம் எதிலாவது வசமாக மாட்டிக்க மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அதனால தான் அவரை போய் கேட்க சொன்னேன். அருணாச்சலம் மோசமானவர்னு தெரியும், ஆனால் இவ்வளவு மோசமானவனா? சந்தேகமே வேண்டாம். நீங்கள் கூட எச்சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், அவனை கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவார். தெரியாதுங்கிறது அருணாச்சலத்தோட எண்ணம். தெரிஞ்சாலும் அழுது நடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் என் வளர்ச்சியை பிடிக்காதவங்க செய்கிற சதின்னு சொல்லி நடிக்க அவனுக்கு நல்லாவே தெரியும் கணேசன். யூ ஆர் ரைட். அவன் ஒரு நல்ல நடிகன்னு எனக்கே தெரியும். அவனை நினச்ச இடத்துலே நினச்ச மாத்திரத்திலே கண்ணீர் விட்டு அழவும் முடியும் அவனால். அதை நானே பல தடவை பார்த்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எலெக்ஷன் வரைக்கும்
எங்கேயும் டூர் மாதிரி போக வேண்டாம். கூடிய வரைக்கும் உங்கள் பயணத் திட்டங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும். எதுக்கும் ஒரு எஸ்கார்ட்டை உங்கள் கூட எப்போவுமே வச்சுக்குங்க. நான் பார்த்துக்கிறேன் பரந்தாமன். எனக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து உண்மைகளை சொல்கிறதுக்கு நன்றி. நன்றி எல்லாம் பெரிய வார்த்தை கணேசன். நான் சொன்னேங்கிறது மட்டும் எந்த காரணத்தை கொண்டோ வெளியில் தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் உங்களையும் குறி வச்சுடுவாங்களோங்கிற பயமா பரந்தாமன்? ஆமாம், எனக்கு இந்த உதவியை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நோ ப்ராப்ளம். நான் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். அதே சமயம் அந்த அருணாச்சலத்தை என்ன செய்கிறேன்னு பாருங்கள். முதல்ல அவன் பதவியை பிடுங்கணும். அப்புறம் அவனை ஊழல் வழக்கில் சிக்க வைக்கணும். மொத்த சொத்தையும் சீல் வச்சு மூடணும். எனக்கு தெரிஞ்சு 3000 கோடி இருக்கும். அவ்வளவும் பப்ளிக் மணி. இங்கே மக்களும் சரியில்லை பரந்தாமன். கணேசன் கொந்தளித்து பேச பரந்தாமன் மெல்ல எழுந்து நின்றவராக, அப்போ நான் கிளம்புறேன் என்றார். தேங்க்யூ என்று ஒற்றை வார்த்தையில் அவருக்கு விடை கொடுத்த கணேசன் பரந்தாமன் வெளியேறிய பின்பு மனதடங்காமல் அந்த ஏசி அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். ஏற்காட்டில் நடந்து முடிந்த சம்பவங்களும் அலைப்பாய ஆரம்பித்தது. மார்ட்டின் விபத்தில் இருந்தது. சதீஷ் பாம்பு கடித்து இருந்தது. இருவரும் மாமாவின் ஆட்களாக இருந்தது என்று வரிசையாக கணக்கு போட்டு யோசித்தவன் தன் மாமாவை சந்தேகப்பட்டது வரை நின்றான். மாமாவின் மேல் சந்தேகம் வர வேண்டும் என்பதற்காக கூட அருணாச்சலம் மாமாவின் நாட்களை பயன்படுத்தி கொண்டிருப்பானோ என்றும் ஒரு கேள்வி எழுந்து நின்றது. அப்படித்தானே இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தவன் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜரிடமும் விசாரித்து விடுவது என்கின்ற முடிவுக்கு வந்து பிஏவான லோகநாதருக்கு ஃபோன் செய்தான். ஹலோ. எஸ் சார். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜை உனக்கு தெரியுந்தானே? இதுவரை பேசினதில்லை சார். ஆனால் பிடிச்சிடலாம். என்ன சார் விஷயம்? நான் விக்டர் ராஜை பார்க்கணும். நம்ம ஆஃபீஸுக்கு வரவழைச்சிடுறேன் சார். குட். அவர் வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் சார். ஃபோன் கட்டானது. தற்காலிகமாக கணேசனிடம் ஒரு பதற்ற தணிவு. பரந்தாமனின் கிரே கலர் கியா கார் 5 ரோடு பாலம் மேல் சீரியபடி நின்றிருக்க, காருக்குள் இருந்த பரந்தாமன் சிகரெட் புகை சூழவுடன் தன் செல்போனில் குலசேகர ராஜாவை அழைத்திருந்தார். குலசேகர ராஜாவும் லைனில் வந்தார். என்ன பரந்தாமா, காரியம் பிழந்தானே? அதில் என்ன சந்தேகம் சார்? எவ்வளவு தூரம் அருணாச்சலம் பற்றி பற்ற வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பற்ற வச்சுட்டேன். இனி கொஞ்சம் கூட கணேசன்ஜி சந்தேகப்பட மாட்டார். குட். அது என் வரையில் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆமாம், எந்த கொலை முயற்சியும் ஜாமீன் தனக்கு எந்த ஆபத்தும் ஏற்காட்டில் ஏற்படலைன்னு சொன்னாரே. அவன் ரொம்ப ஆழமானவன் பரந்தாமன். ஆனால் நான் அவனை விட ஆழமானவன். எதையும் அவன் மோப்பம் பிடிக்கிறதுக்கு முந்தி நாம் முந்திக்கணும். அந்த வடநாட்டுக்காரியையும் அவள் பொண்ணையும் போட்டுத்தள்ள பார்த்தது அப்படியே பேக்ஃபயர் ஆயிடுச்சு. என் திட்டப்படி மட்டும் நடந்திருந்தா அவங்க பரலோகம் போய் 3 நாள் ஆகியிருக்கும். இப்படி நான் அனுப்பின ஆட்களே போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தில் என் மேலே எல்லாம் சந்தேகம் வந்திருக்கணுமே கணேசனுக்கு. ஆனால் அவன் அதை உன்கிட்ட காட்டிக்க விரும்பலேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நடந்ததை விடுங்க. அடுத்து நடக்க போகிறத பார்க்குறேன். இப்போதைக்கு அருணாச்சலம் பக்கம் சந்தேகத்தை திருப்பி விட்டாச்சு. அது போகிறோம் எனக்கு. அவனும் ரொம்பவே ஆடிக்கிட்டு தானே இருக்கான். நீங்கள் பயங்கர கில்லாடி சார். ஒரு கல்லில் பல மாங்காயை அடிக்கிறீங்க. பார்த்தா ஆச்சா மாங்காய் விழணுமே. பார்த்தம்மா தவறடிச்சே விழும். அடுத்த பிளானை பக்காவாக போடுங்க. நானும் உங்கள் கூட இருக்கேன். நாம் ஜெயிச்சு காட்டுறோம். அது போதும் எனக்கு. என் வரையில் அந்த வடநாட்டுக்காரியும் அந்த குட்டி பிசாசும் ஒழியணும். அரண்மனை குடும்பத்தின் சொத்து எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. சொத்தை விட எனக்கு வித்து ரொம்ப முக்கியம். ஒரு வேலைக்காரியும் அவன் மகளுமா வாரிக்கிட்ட போகிறது விடமாட்டேன் பரந்தாமா, விடமாட்டேன். குலசேகர ராஜா மறுமுனையில் கொந்தளிப்பில் ஜாதி அந்தஸ்து என்பதெல்லாம் எவ்வளவு வலிமையானது என்பது கூறவும் பரந்தாமனுக்கும் அது புரிந்தது. ஜல்லியும் போதிமுத்துவும் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டே இருந்தனர். அங்கமுத்து கடையில் வயிறார பரோட்டா சாப்பிட்டு பசியாறி இருந்த நிலையில் தலைப்பா கைக்குள் இருக்கும் ஆங்காரணி என்கின்ற குரளி டப்பாவை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான் ஜல்லி. ஆங்காரா, நாங்கள் தேடுற அந்த கொலைகாரன் யாருன்னு காட்டிக்கொடு. உனக்கு ரத்தமும் பொரியும் விருந்தா கொடுக்குறேன். யார் அந்த பாவி? எந்த திசையிலே இருக்கான்? அவனை காட்டிக்கொடு ஆங்காரா, காட்டிக்கொடு என்று தனக்குள் அவன் முணுமுணுத்து கொள்ள
கையை விட்டு முதல்ல இறக்கு என்கின்ற குரல் அவன் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கியது. ஜல்லியின் காதுக்குள் ஒலித்த அந்த குரலை தொடர்ந்து ஜல்லி சேலம் செல்வதற்கான பஸ்ஸில் ஏறத் தயாரானான். கூடவே ஏறிய போதிமுத்து, என்ன ஜல்லி, ஏதோ முணுமுணுன்னு சொன்னியே என்று கேட்டான். ஆங்காரன்ட்ட பேசினேன், அவன் மலையை விட்டு முதல்ல இறங்குங்கிறான், வா பஸ்ஸை போய் பிடிப்போம். நீ முணுமுணுத்த ஆனால் சொன்னியே ஆங்காரன்னு, அதோட குரல் என் காதில் கேட்கலையே. யார் தலைமையில் டப்பி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட குரல் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. அதான் எப்படின்னு கேட்குறேன். ஆங்காரன் ஒரு கரியாட்சினி, காத்து குரல் யட்சினிகளுக்கு காதுக்கு லகுவா. அந்த சொல்லையில் நமக்கும் அது யாரோ ரகசியம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சல்லி அந்த டப்பியை என் தலைமையிலையும் வச்சு கட்டேன். அது எப்படின்னு நானும் கேட்குறேனே. அதுக்கு நீ ஆசான்கிட்ட தீட்சை வாங்கணும். அப்படியெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சும்மா நெருங்கிட முடியாது. பேசிக்கொண்டே இருவரும் நடந்து காத்திருந்து சேலம் பஸ்ஸில் ஏறினர். இருவரின் தோற்றத்தையும் கண்டக்டர் ஒரு மாதிரியாக பார்த்தார். சற்றே தெனாவட்டாக, இங்கே ஏறினா சேலத்தில் தான் நிற்கும், இடையில நிற்காது, சில்லறையை கையில் சரியாக வச்சுருக்கணும், 500 ரூபான்னு நோட்டை நீட்டுறது 2000 நீட்டுறதுங்கிற சொல்லி எல்லாம் கூடாது, சில்லறை இல்லாட்டி இறங்கிடு என்று எங்கேயோ பார்த்தபடி சொல்ல ஆரம்பித்தார். ஜல்லி, என்ன ஜல்லி இப்படி சொல்கிறான்? இவனுக்கு நாம் இந்த வண்டியில் ஏறி வர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரியாக சொன்ன போதி, உருவத்தை வச்சு எடை போடுறவன் இவனை இன்னைக்கு அதை விட்டுறான் பாரு. எப்படி ஜல்லி? பஞ்சலித்தை லன்னு ஒன்று தான் மணக்கட்டு, இப்போ அதை காட்டுறேன் பாரு. அது என்ன பண்ணும்? வாயை கட்டிடும். திமிரா இப்போ நம்மளை பார்த்து பேசினால அந்த பேச்சு அப்படியே நின்று போயிடும். அது எப்படி? கூட தானே இருக்க, வேடிக்கையை பாரு என்று போதிமுத்துவிடம் சொல்லிவிட்டு தலைப்பாகைக்குள் ஒரு பாகத்தில் வைத்திருந்த பீடியை எடுத்து பற்ற வைத்து புகை கசிவிட்டான் ஜல்லி. அதை பார்த்த வேகமாக வந்த கண்டக்டர், அறிவில்லை உனக்கு, பஸ்ஸுக்குள்ளே பீடியை வச்சுக்கிற, இறங்கியா கீழே என்று சிடு குரலில் அதட்ட, அடுத்த வினாடி அந்த கண்டக்டர் முகத்தை, குறிப்பாக கண்களை ஜல்லி மிக கூர்மையாக பார்க்க தொடங்கினான். இறங்குடாங்கிறீங்கள, என்னடா வெறிக்க என்று அடுத்த அதட்டலுக்கு கண்டக்டர் சென்ற பொழுதிலும் ஜல்லியின் பார்வையில் மாற்றம் ஏதும் இல்லை. குறிப்பாக இவை துடிப்பே இல்லாத அகண்ட விழிவெறிப்பு. சில வினாடிகள்தான் கண்டக்டரிடம் ஒரு மெல்லிய மாற்றம். பதிலுக்கு சில வினாடிகள் பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வந்து பின்பு முடியாமல் போய் அப்படியே திரும்பி சென்று கடைசி வரிசையில் ஜன்னலை ஒட்டிய தன் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார். போதிமுத்துவிடம் பலத்த ஆச்சரியம். சல்லி, என்ன சல்லி எதுவுமே பேசாமல் போயிட்டாரு? ஆமாம், பதிலுக்கு நான் அவனை என் கையால் மணிக்கட்டை சின்ற வரை இப்படியே தான் இருப்பான். இனி வாயே திறக்க மாட்டான் பாரு. ஆத்தி, நெசமாவா? பாரேன், பார்த்துக்கிட்டே இருறேன். அவன் பேசாட்டி பஸ்ஸு எப்படி நவரும்? விசில் ஊத வேணாமா? அதெல்லாம் கச்சிதமாக நடக்கும். பேச மட்டும்தான் மாட்டான். அதே மாதிரி நம்மக்கிட்டேயும் டிக்கெட் எடுன்னு வந்து நிற்க மாட்டான். ஆத்தி, இது பெரிய வித்தையால் இருக்குது. இதுக்கு பேர் தான் பஞ்ச வித்தை. கண்கட்டு, வாய்க்கட்டு, செவிக்கட்டு, கைக்கட்டு, கால்கட்டுன்னு 5 கட்டில் இப்போ நான் அவனுக்கு வாய்க்கட்டு போட்டிருக்கேன். நானாக அவுத்து விடுற வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான். சல்லி, நீ என்னமோ இம்புட்டு பெரிய மாயக்காரனாக இருக்கியே, அதை என்னால் நம்பவே முடியல. எல்லாமே ஆசான் போட்ட பிச்சை. இப்படியெல்லாம் கூட வித்தை இருக்குங்கிறார். நான் இப்போ தான் சொல்லி பார்க்குறேன். போதிமுத்து ஆயாசப்பட பஸ்ஸில் கூட்டம் ஏறி முழுவதுமாக நிரம்பிவிட்ட நிலையில் கண்டக்டரும் விசில் கொடுக்க டிரைவர் பஸ்ஸை கிளப்பினார். கண்டக்டர் மௌனமாகவே டிக்கெட் கொடுக்க தொடங்கினார். மழைத்தவளையின் சலம்பல் கணக்காக சதா பேசியபடியே டிக்கெட் தரும் கண்டக்டரின் இறுக்கம் டிக்கெட் எடுத்தவர்கள் பலரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்தது. ஜல்லி சொன்னது போல் ஜல்லி போதிமுத்துவிடம் மட்டும் டிக்கெட் வாங்க சொல்லவே இல்லை. அவர்கள் இருவரையும் அவர் பார்க்கக்கூட விரும்பவில்லை. போதிமுத்து தன் வாழ்நாளில் ஒரு விசித்திரமான அனுபவத்துக்கு ஆளாகி பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தான். மனத்தளத்தில் 20 கொண்ட கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து அடிவாரத்தை அடைந்து பின் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச்சை கடந்து ஜெயில் பகுதியையும் கடந்து அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் திரும்பி பஸ் ஸ்டாண்டு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் சட்டென்று எழுந்து கொண்ட ஜல்லி பின்புற கண்டக்டர் சீட் பக்கம் நோக்கி
நடக்க போதியும் பின்தொடர்ந்தான். அப்படியே படிகளில் இறங்கி 2வது படியில் நின்று கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்த கண்டக்டரின் மணிக்கட்டில் தன் விரல்களால் சுரீர் என்று ஒரு சுண்டு சுண்டித்தான். அடுத்த நொடி மழைக்கோழி உடம்பை சுரித்தது போல ஒரு உதறல் கண்டக்டரிடம். வண்டியை கொஞ்சம் நிறுத்து, நாங்கள் இறங்கணும் என்று தன்மையாகச் சொல்லி மறுப்பின்றி விசில் கொடுக்காமல் ஹோல்டன் என்று கத்த கண்டக்டர் கத்தியதற்கு கேட்டவர் பஸ் டிரைவர் சற்று ஓடி நின்று தேய்த்து நிறுத்தினார். வாய் இருக்குன்னு ரொம்ப கத்துற, ரொம்ப பேசுகிற, அப்புறம் நிரந்தரமாக கட்டி போட்டுடுவேன் என்று ஒரு செல்ல எச்சரிக்கையை சொல்லிவிட்ட ஜல்லி இறங்கிவிட போதிமுத்துவும் இறங்கிவிட்டான். போதிமுத்துவுக்கு அந்த நொடிகளில் ஜல்லி ஒரு பெரும் சக்தியாக தெரிந்தான். சல்லி, சூப்பர் சல்லி, இம்பூட்டு வித்தைய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படித்தான் நீ புளிய மரத்தடில் செருப்பு தைக்கிறியோ தெரியல, நீதான் என்னோட சாமி இனிமே என்று கண்கள் அரண்டு பொங்க பேசினான். அப்பொழுது போதிமுத்துவின் கண்கள் செருகிய நிலையில் ஏதோ முணுமுணுப்பு. இருவருமே சாலையோரம் ஒரு மரத்தடியில் நின்றபடி இருந்தனர். அப்பொழுது ஜல்லியின் காதில் ஆங்காரன் என்கின்ற கர்ணையாட்சினியின் காக்காயின் சுடுகாட்டுக்கு போ, ஜிப்பாக்காரன் தெரியுமா, அவன்தான் கொலைக்கு சாவி கொடுத்தவன் என்ற குரல் ஒலித்து அடங்கியது. அடுத்த நொடி, எலே நடவே சுடுகாட்டுக்கு நாம் கேட்குறேன், இப்போ இங்கே தான் இருக்கான் அவன் என்றபடி ஜல்லி வேகமாக ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு லுங்கியை மடித்து கட்டி கொண்டு நடக்கத் தொடங்கினான். உடன் நடந்த போதிமுத்து, சுடுகாட்டுக்குன்னா எந்த சுடுகாட்டுக்கு ஜல்லி என்று கேட்க, காக்காயன் சுடுகாட்டுக்கு என்று ஜல்லியும் சொல்ல, ஐயோ ரொம்ப தொலைவாச்சே என்ற நொடியே எதிரில் ஒரு ஆட்டோ வரவும் கையை நீட்டினான் ஜல்லி. அது நின்றது. முதலில் அதை போதிமுத்துவை ஏறச் சொல்லி பின் தான் ஏறிக்கொண்டு காக்காயன் காட்டுக்கு போ என்றான். ஆட்டோ டிரைவரிடம் மறுபேச்சு கிடையாது. அரண்மனை பங்களா உள்ளே நுழைந்து நின்று காரிலிருந்து இறங்கிய கணேசன் கூலிங் கிளாஸை கழட்டி சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு நடந்திட, எதிரில் கணேசனின் அப்பா கைலாசராஜாவை பார்த்து பேசிவிட்டு விடைபெற்றவர்களாக வந்து கொண்டிருந்தனர். கணேசனை பார்த்ததும் மொத்த பணிவாக வணக்கம் சொன்னபடியே மெல்ல சிரித்தபடியே அவர்கள் கடந்தனர். கையில் ஒரு கால்குலேட்டரோடும் டக் செய்த பேண்ட் ஷர்ட்டோடும் ஏதோ கணக்கு போட்டபடி இருந்த மூர்த்தி என்கின்ற அக்கவுண்ட்ஸ் கிளார்க் கணேசனை பார்த்தும் குட் மார்னிங் சார் என்றான், உடம்பை ஒடுக்காமல். கணேசன் முகத்தில் இறுக்கம். அதோடு குட் மார்னிங் சொன்ன மூர்த்தியிடம், மாமா இருக்காரா மூர்த்தி என்று கேட்டான். இப்போதான் சார் வெளியில் புறப்பட்டு போனார். அப்பா இருக்காரா? பஜாரில் இருந்து வியாபாரிங்க பார்க்க வந்திருந்தாங்க, அவங்களோட பேசி முடிச்சுட்டு இப்போ தான் படுக்க போனார். நீ சாப்பிட்டுட்டியா? இல்லை சார், இனிமே தான். சரி போய் சாப்பிடு என்று சொல்லி உள்ளே விஸ்தாரமான ஹாலில் உள்ள சோஃபாக்களை கடந்து நடந்து மாடிப்படிக்கு செல்லும் வளைவில் படிகளில் ஏறி தென்மேற்கில் கன்னி மூலையில் இருக்கும் தனக்கும் ரத்திக்குமான அறையை நோக்கி அவன் செல்வதை மாமா குலசேகர ராஜாவின் மனைவியும் தன் அத்தையுமான சுந்தரவல்லி தன் அரைவாசலில் திரைச்சீலையின் பின்னால் இருந்தே பார்த்தபடியே நின்றாள். கணேசன் அவனுக்கான அறைக்குள் நுழைந்துவிடவும் தன் கைவசம் இருந்த செல்போனில் அவள் கணவர் குலசேகர ராஜாவை 10 இலக்க எண்ணின் வழியாக பிடித்த பொழுது அவருடைய கார் காக்காயன் சுடுகாட்டு பாதை வளைவில் திரும்பிக் கொண்டிருந்தது. என்னங்க சொல்லு சுந்தரம், கணேசன் வந்துட்டான், கொஞ்சம் இறுக்கமாக தெரிகிறான், உங்கள்கிட்ட பேசுனானா? நான் மறைவாக இருந்தேன், எதிரில் போக பயமாக இருந்துச்சுங்க. அதையெல்லாம் தூக்கி போடு, நான் எல்லாத்தையும் சரி செய்துடுறேன், நீ போய் சகஜமாக பேசு, அந்த குட்டி பிசாசையும் கூட கொஞ்சம், அது தாத்தான்னு பெரியவர்கிட்டயே இருக்குது, அவரும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரே கொஞ்சல், உங்கள் அக்கா முகத்திலேயும் ஒரே சந்தோஷம், ரத்தியம் ஏற்காட்டில் யாரோ சாமியாரை பார்த்ததாகவும் அவர் தான் அந்த குட்டி பிசாசை குணமாகிறதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. உங்கள் அக்கா உடனே நம்மளும் போய் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அந்த சாமியாரை பற்றி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இந்த நாட்டில் அவங்களுக்கு அப்பஞ்சம், அதை விடு, நான் சொன்னபடி செய், இனி நீ தான் நம்ம மஞ்சு நடந்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது, போய் அவகிட்ட பேசு, எவ்வளவோ தூரம் நடிக்க முடியாது, அப்படி நடி, இங்கே சுடுகாடு வந்துடுச்சு, சதீஷ் பாடியை ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி கையில் செக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். குலசேகர ராஜா பேசி முடித்திட அந்த நவீன மின்மயமான தோட்டச்சாலைக்குள் புகுந்த அவரது BMW கார் தேங்கி நின்றிட அதிலிருந்து வேட்டி ஜிப்பாவில்
ரொம்பவும் சோகமாக இறங்கினார் குலசேகர ராஜா. பின்னால் ஒரு 100 அடி தூரத்தில் உதறிக்கொண்டு வந்த ஆட்டோவில் இருந்து ஜல்லியும் போதிமுத்துவும் இறங்கிய நிலையில் ஜல்லியின் பார்வை கர்யட்சினியின் வேட்டி ஜிப்பா என்கின்ற அடையாளத்தை கேட்டு அவர் சொன்ன அந்த குரல் குலசேகர ராஜாவைத்தான் என்பதை பார்த்து அவரை முதலில் பார்த்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.